தென்னை மர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்னை தேடி வந்து செய்தி சொல்லும் குயிலே குயிலே தென்னை மரம் தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. என்னமா அவன் காஜி போய் கிடைக்கிறான், வேலை கிடைக்கிறேன்னு இன்னும் கூத்தாடி கிடைக்கிறான். டேய் பிஞ்சுக்கண்ணா, என்னடா பண்ற? வாங்க பாஸ், என் ஃப்ரெண்டு வந்துக்குது, அது கூட ஒரு பாட்டு பாடிருந்தோம். ஃப்ரெண்டா? யாரு இதுவா? மேனாமணிக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எங்க இருந்து பூச்சி வந்துட்ட? டேய் டேய், எந்த பைத்து காசு இருந்து வந்தா? பிடி பிடி நீங்கற நான்சென்ஸ் இடியட். பிஞ்சுக்கண்ணா யார் இது? மேனாமணிக்கு இது என் பாஸ். டேய் ஒழுங்காத்த வெளிய தெரித்து, கஸ்டமர் யாரும் உள்ள வரல, எங்கனா கூத்தாட அடிக்கிறீங்க. முதலாளி யாரு கஸ்டமர் வரல முதலாளி. கஸ்டமர் வரல, கஸ்டமர் புடிச்சு வரண்டா, சும்மா கூத்தாடி எடுப்பீங்களா? பிஞ்சுக்கண்ணா, இந்த முதலாளி உன்னை ரொம்ப திட்டுறான், நீ வேற இடத்துக்கு வேலைக்கு போயிடு. ஆமா, உன் கூட அவன் ஆடும் பாடும், நீ ஆட. ஐயா மேனாமணிக்கு நீ போ, சாயந்தரம் பார்க்கு வர. சரி பிஞ்சுக்கண்ணா. ஏய், உன்னோட கடை பக்கம் வந்தா அவ்வளவுதான், தயிரை வச்சு கவுத்துருவா போ. பாவம், அது தப்பா நினைச்சுக்காது. என்ன பாஸ் இப்படி பண்றீங்க? என்ன பாஸ் பண்றாங்களா? யாராயமா? சரி, அந்த வண்டிக்காரன் வந்தானா? காலிருந்து இருக்கிறேன் பாஸ், யாரும் வரல பாஸ். கஜிர முடிச்சோம், என்ன பால்ட்டு பாருனா பார்த்தா இன்னும் ஆளே காணா. பாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? அந்த வண்டி விட்டு போனான்ல, அவன் என்ன சொன்னா விட்டு கவனிச்சிங்களா? என்ன சொல்லிட்டு போனா? ஆனா வண்டியில என்னென்ன ஃபால்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுங்க. ஆனா இப்ப மட்டும் எதுவுமே பண்ணிடாதீங்க, நான் சொல்ற வரைக்கும். சரிப்பா, நீ வந்து சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டான். இருக்கிற பால்ட் வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிடறேன். ஆக்சிடென்ட்ல வேலை செய்ய மாட்டேன். அது அப்படியே இருக்கட்டும், நான் வந்த பிறகு நான் ஃபால்ட்னு மொத்தமா சொல்லுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்பா, எல்லா பால்ட்டையும் நாங்க பார்த்து வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து எது செய்யணும்னு நீ சொல்லு. சரி, அட்வான்ஸ் வாங்கிக்க முதலாளி. ஆமாப்பா, இதனால கூத்துட்டு பாப்பா. அட எல்லாத்தையும் செக் பண்ணி வைங்க, ரெடி பண்ணிட்டு பிறகு எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், பாத்துங்க. ஆமாண்டா, செக் பண்ணி வைக்க சொன்னா செக் பண்ணி வச்சிட்டான், இன்னும் ஆளை காணுமே. முதலாளி, எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அவன் வண்டி பாதுகாப்புக்கா இங்க விட்டு போயிருப்பானோ? வண்டியில முடியலனால மூளை அதிகமா இருக்க மாட்டேங்குதா? ஒருவேளை அப்படித்தான் இருக்குமோ? எப்படின்னா வருவான் முதலாளி, அப்ப பாத்துக்கலாம். சரி, அவன் கடுக்கிறான், விடு, வரும்போது பாத்துக்கலாம். என்ன இது பிடி? என்ன முதலாளி, ஆன் ஸ்கூல்லாம் இருக்குது. வரவேல 2-3 வண்டி பார்த்தேன்டா, அங்க யாரும் ரெண்டு வச்சுக்கோ. ஆன் எடுத்து சச்சி சச்சி 2 குத்து குத்து. குத்துல பஞ்சர் ஆயிடும் முதலாளி. அதானே நம்மளுக்கு தேவை. அப்பதானே நம்ம போய்க்க முடியும். போடா, இதெல்லாம் வண்டி நான் குத்திட்டு வாடா. குடி முதலாளி, என் வேலையை பாப்பேன். ஒரு 4 வண்டி குத்திட்டாலும் 400 ரூபாய் தேர்றாப்பா. முதலாளி சொன்ன மாதிரி வண்டி இங்க இருக்குது. யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. என்ன ஒன்னும் ஆளை காணா, குத்தனா என்னன்னு தெரியலையா? முதலாளி சக்சஸ். மையாவாடா, நீ கையில குத்த ஆணி எல்லாம் குத்திட்டேன். எல்லாத்தையும் குத்திட்டியா? எத்தனை வண்டிக்கா? ஒரே வண்டி தான் முதலாளி, சச்சுக்குன்னு குத்திட்டேன். அட பாவி, ஒரே வண்டியில குத்தனா எப்படிடா? ஒரு 4-5 வண்டியில குத்தினா 4-5 வண்டி வந்திருக்கோம். நான் அப்படி பண்ணிட்டு பிஞ்சுக்கானா? நீ தெளிவா சொல்ல முதலாளி, அங்க ஒரு வண்டி தான் இருந்தது. சரி விடு, ஒரே வண்டியா இருந்தாலும் ஒரு 5-6 பஞ்சர் இருந்தாலும் 500 ரூபாய் கறந்துடலாம். முதலாளி இப்போ பஞ்சருக்கு வருவாங்களா? வந்து தாண்டா ஆகணும். இங்கிருந்து 2 கிலோமீட்டர் ஆச்சு வேற கடிக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல முதலாளி. சரி, என்ன நீ குத்துன வண்டி ஒன்னும் ஆளை காணா? அங்கேயே தான் நிக்குது முதலாளி. அங்கேயே தான் இருக்குதா? காத்து அப்படியே இருக்குதாடா? ஆமா, அப்படியே தான் இருக்குது. பிஞ்சுக்கானாவா? டேய் ஒழுங்கா சொல்லு, குத்தினா இல்லையா? குத்தன முதலாளி, வா காட்டுறேன். எங்கடா குத்திக்கிறேன்? இதோ பார், இதோ பார், அப்படியே வா. இதோ பார், இதோ பார், இதோ பார், இதோ பார். இங்கெல்லாம் தான் குத்தி வச்சு வண்டியா இதெல்லாம்? என்ன முதலாளி, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் குத்தி வச்சுக்கிறேன். டேய் பிஞ்சுக்கண்ணா, நேரம் இல்லை நேரம் இல்லை. இவங்க கிட்ட போய் சொன்ன பாரு, நானே குத்திட்டு இருக்கலாம். முதலாளி காத்து போகுது. கழுத்தி கடுப்ப வாய முடுறா. எத்துட்டேன் எத்திட்டியா? எத்துட்டேன் எல்லாத்தையும் எத்துட்டேன். தம்பியா, வாங்க வாங்க, ஏதாவது பேசி எடுத்துக்கலாம். உனக்கு என்னப்பா வேணும்? சாரி தம்பியா, ஏதோ வயிற்று பழப்புக்காக செஞ்சுட்டேன். உனக்கு பாய்ச்சி தந்துடுறேன், இது வந்தாலும் கடையாட பேசிக்கலாம்பா. என்ன பேசலான்றதால ஒண்ணுமே புரியலையே. முதலாளி சொல்றாப்புல, வாப்பா 500 வாங்கி தரேன். 500 ரூபாப்பா? ஆமா, கொடுக்கலாம், வா. உட்காருப்பா. இதெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கலாமாப்பா நீ? நீங்க என்ன பேசுறீங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், கம்னூர். முதலாளி ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடு. டேய் கருப்பாம்பூச்சி மண்டியா, இன்னும் 500 ரூபாய் அப்படியே குடுத்து வச்ச மாதிரி எடுத்து கொடுக்க சொல்றான். ஏப்பா, என்னத்துக்கு 500 ரூபாய்? அவனத்துக்கு 500 ரூபாய் தரணும். 500 ரூபாய் பத்தாதா? முதலாளி 600 ரூபாய் கொடுத்துரு. டேய் என்னடா ஏத்தினே போற? தம்பி என்னப்பா ஏதோ வயிற்று பழப்பு பண்ணிட்டு இப்படி பண்ணி எடுக்கிற? முதலாளி கெஞ்சரா இருப்பா, 500 ரூபாய் வாங்கிக்கப்பா. இவனுங்க சும்மா காசு தரட்டானுங்க. சரி கொடுங்க. குத்துறா, யாருக்காட்டி எதுவும் சொல்ல மாட்டல? சொல்ல மாட்டேங்கிறேன். சரி சொல்ல மாட்டேன். குடும்ப முதலாளி மனசு மாறிட போகுது. இவன் வேற எல்லாம் இந்த பிஞ்சுக்காரனால வந்து
எப்படா வண்டி பஞ்சர் ஆச்சு? நீ வண்டி ஒழுங்கா ஓடல, அதனால பஞ்சர் ஆயிடுச்சு. இது பஞ்சர் கடை. ஏப்பா எதுவும் சொல்றாதுப்பா. வாங்க வாங்க, இதான் பஞ்சர் கடை. முதலாளி முதல்ல காசு கூட அப்பதான் சொல்ல மாட்டாங்க. இவனே காட்டிட்டு தருவான் காக்காவையா. இந்தப்பா காசு. காசு வாங்கிட்டு இல்ல, வீடியோ டெலீட் பண்ணிவிடு. டெலிட் பண்றா? என்ன வீடியோ? இந்த வீடியோவா? எட்ட வீடியோயா? ஏமாத்தான்னு பாக்குறியா? இது மாதிரி கத்திங்க எடுக்கிறானா? சார் நீங்க விட்டு போயிட்டு அப்புறமா வாங்கலாம். நான் ரொம்ப அவசரமா போனா எந்த பரதேசியும் ஆணி போட்டுக்கிறானா, பஞ்சர் ஆயிட்டுக்குதுண்ணா, கொஞ்சம் பாருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏமா யாரும் தெரிஞ்சு போட மாட்டாங்கப்பா. ஏய், ஏதோ ஏய், சட்டை பிடிக்கிறா? தெரியாதுங்கன்றீங்க. அங்க பாருங்க ஏதோ சண்டை போட்டு இருக்காங்க பாருங்க. யோ சட்டை உடியா? குடமாத்தி விடு. வேற என்னமா ஆரம்பிச்சுக்கிறேன்னா சட்டை உடியா? உட்றா. டேய் முதலாளி ஏமாத்திட்டு போலாம் பாக்கலாம். முதலாளி கம்மியா. ஐயோ ஏப்பா ஏப்பா என்ன படிச்சு என்னப்பா பிரச்சனை? நீங்களே நாயத்தை சொல்லுங்கண்ணா. நியாயம். யோ அப்படி கேட்கல. நியாயம். எப்பா கம்முனு போங்களாம்ப்பா. ஏங்க அது இல்லைங்க, அவங்களோட பிராலை கேளுங்க. ஏய் யாரு பிளாடுன்றா? பல்லு கொட்டி போடும். ஏற்கனவே பல்லு கொட்டிச்சு. ஐயா என்ன இப்படி கத்தி நிக்கிறாங்க? என்னப்பா பிரச்சனை சொல்லுங்கப்பா. நானும் எங்க முதலாளியா வேணாண்டா. கம்மியர் முதலாளி. ஏன்பா சொல்லிட்டான், நீ சொல்லுப்பா. சொல்றதை கேளு. பைக் டயர்ல ஸ்க்ரூ எடுத்து குத்தணும். அதை இவன் வீடியோ எடுத்துட்டான். போட்டு குத்துச்சு. நான் பாக்குறேன், அந்த வீடியோ தான் டெலிட் பண்ண சொன்னேன். யாரோட வண்டியில பஞ்சர் பண்ணீங்க? ஒன்னிலப்பா போப்பா. நீ கம்மியா இருப்பா. சொல்லுங்க நீங்க. அவன் நின்னுச்சு அந்த வண்டியில் தான். நம்ம வண்டியா? பார் அவங்க வண்டி தான். ஒழுங்கா டெலிட் பண்ணிடு. யோ நான் வீடியோ எடுக்கல, ஒண்ணு எடுக்கிறியா? நீங்க எனக்கு கூட்டு வந்து காசு கொடுக்குறீங்க. வீடியோ எடுக்கலையா? எப்பா நாங்க மாட்டல. யோ நீங்க தான் வண்டியை பஞ்சர் பண்ணீங்க. அதான் வீடியோ எடுக்கலையா? அப்ப நீ வீடியோ எடுக்கலையா? என் வீடியோ கல்ல கூட எடுத்து பேசியிருந்தேன். அப்பப்பா டேய் 500 ரூபாய் கொடுத்துட்டு போடா. 500 ரூபாவா? போடா. டேய் நில்றா. முதலாளி வா, கஷ்டம் நிக்கிறாங்க. டேய் உன்னை எனக்கு தானே பாத்துக்கிட்டேன் நானு. டேய் பிஞ்சுக்கண்ணா எல்லாம் உன்னால் தாண்டா. அதெல்லாம் விடு முதலாளி, பஞ்சர் போட்டு காசு வாங்க. ஏய் நீங்களே பஞ்சர் பண்ணிட்டு நீங்களே காசு கேட்பீங்களா? அந்த வீடியோ இல்லையா? வீடியோ இல்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன்னா வீடியோ இல்லன்றாங்க. வீடியோ இல்லன்றாங்களே. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எப்பா எனக்கு குழப்பமா இருக்குது. நீங்க தானே பஞ்சர் பண்ணீங்க. அதான் வீடியோ இல்லையப்பா. ஏய் வேலைக்கு ஆகாதோடா. எப்பா பஞ்சர் போடலப்பா. போயா, ஒரு பஞ்சர் குத்துட்டு 4 பஞ்சர் வேணுவேன். போயா, உன் பஞ்சரை வேணாம், ஒன்னும் வேணாம். ஐயோ பஞ்சரம் போச்சு, 500 ரூபாயும் போச்சா. எல்லாம் உன்னால் தானே பிஞ்சுக்கண்ணா. முதலாளி அங்க பாரு, அவன் வரான். ஓ லல்லா ஏ ஓ லல்லா. வணங்கண்ணா. என்ன எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சா? உள்ளத்தையும் செக் பண்ணிட்டேப்பா. பிரேக் போயிட்டு இருக்குது, இன்ஜின் போயிட்டு இருக்குது, டயர் போயிட்டு இருக்குது, பெடல் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாத்தினா ஒரு 5000 ரூபாய். 5000 ரூபாய் ஆகுமா? நல்ல வேலை செக் பண்ண சொன்னது நல்லதா போச்சு. என்னப்பா நான் கம்மி ஜாஸ்திக்கு பண்ணி கொடுக்குறேன், பண்ணிடலாமா? ஆஹா வேணாண்ணா, நான் புது வண்டி வாங்கிக்கிறேன். இப்போதைக்கு இதை எடுத்துட்டு போறேன். டேய் என்னண்ணா மேல கை வைக்கிறேன்? என்னடா ஒரு நைட் ஃபுல்லா இருந்துச்சு கம்முன்னு போய்க்கிறேன். நோ நான் அப்பயே சொன்னேன் வேலை ஏதோ பாக்கல, அப்புறம் நான் காசு கேட்பேன். போனா இது வரையும். அட பாவி, நீ சொன்னது கரெக்ட் தான் பண்ணுறா பிஞ்சுக்கானா. வண்டி பத்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு போய்க்கிறான் போய்க்கிறான். ஆமா முதலாளி. நான் வரேன், அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரேன். செவ்வாய்க்கிழமை வரேன்ட்டு போறேன். நேரத்துக்கு வண்டி ஸ்டாண்ட்ல விட்டு போவான். திரும்புவோமா?